Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போறது முறுக்குங்க. வாங்க டேஸ்டியா கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 கிலோ இன்னைக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேங்க. பொன்னி பச்சரிசி. இத நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி காய வச்சு வச்சிருக்கேன். 3 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ பாசி பருப்பு. இது கூட 3/4 கிலோ உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தையும் பாசி பருப்பையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் இந்த பாசி பருப்பை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பு நல்லா ஆறட்டும். இப்போ இந்த உளுந்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தும் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பும் உளுந்தும் நல்லா ஆறின பிறகு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை இந்த பச்சரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்தும் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த உளுந்தையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க மிஷினில். இப்போ நம்ம முறுக்கு மாவு அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ இந்த முறுக்கு மாவுலேருந்து நான் இப்போ 1 கிலோ முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த முறுக்கு மாவை நம்ம ஜலிச்சுட்டு நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுடலாம். எந்த மாவாக இருந்தாலுமே நம்ம ஜலிச்சுட்டு செய்யும் பொழுது க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு மாவை ஜலிச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ முறுக்கு மாவு செய்யறதுக்கு நம்ம தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் வந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சால்ட் நல்லா கரைஞ்சிருக்கு. முறுக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக சூடான எண்ணெயை 2 கரண்டி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டால்டா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி நம்ம சூடாக இருக்கும்போது கை வைக்கக்கூடாதுங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணி விட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பாத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பாத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. முறுக்கு மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதுமாதிரி முறுக்கு குழாயில் நம்ம போட்டு எடுத்துக்காக இதுமாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி முறுக்கச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதுக்குள்ளார அச்சு போட்டுக்கலாம், முறுக்கச்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முறுக்கு மாவை இதுக்குள்ளார போட்டுக்கலாங்க. ஒரு ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு மறு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முறுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் இருக்காதுங்க. பபிள்ஸ் இல்லாத முறுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பச்சரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.